நம்ம பார்க்க போகிறது சுரைக்காய் பச்சடி. தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோடைய தோல் பிரியிற அளவுக்கு நம்ம வந்து வதக்க போகிறோம். இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க சுரைக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம சின்ன பீஸ் வந்து இதில் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மிக்சரை ஆட் பண்ணிடலாம். இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃபைனலாக இதில் நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பூண்டு பிடிக்கல அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாமே நமக்கு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம்.